வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா. இன்று நாள் புதன்கிழமை, சோபகிருது வருடம் தை மாதம் 3வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஜனவரி மாதம் 17வது நாள் 2024. இன்று காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை யமகண்டம். இன்று மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை ராகு காலம். இன்று காலை நல்ல நேரம் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது சிம்ம ராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களின் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று புதிய காரியத்தை நீங்கள் துவங்க வேண்டாம். இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். கன்னி ராசியில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். மீனத்தில் ராகு பகவானும் விருச்சிக ராசியில் சுக்கிர பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். தனுர் ராசியில் செவ்வாய் மற்றும் புதன் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். மகரத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கின்றார். கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். மீனத்தில் சந்திரன் இன்று அங்கே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இன்று அவர் பாக்கியஸ்தானத்தில் சந்திருக்கின்றார். விரயஸ்தானத்தில் இன்று சந்திரனும் மற்றும் ராகு பகவானும் சந்திரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்று நீங்கள் சிக்கன நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுங்க. காரணம், இன்று அதிகமான செலவுகள் நேரிடும். முக்கியமான, அதாவது அத்தியாவசிய தேவைகளுக்கு மற்றும் நீங்கள் செலவு செய்தால் போதுமானது. கொஞ்சம் சிந்தித்து இது நமக்கு தேவையா தேவையில்லையா என்று பலமுறை நீங்கள் யோசித்து விட்டு செலவு செய்வது மிக உத்தமம். இன்றைய தினத்தில் தனவரவுக்கு நிச்சயம் பஞ்சமில்லை என்று சொல்லலாம். உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வீற்றிருந்து தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் நிகழும். மற்றும் பெண்களுக்கு என்று பார்க்கும் பொழுது அவருடைய சுய தொழில்கள், அதாவது விரிவடையக்கூடிய ஒரு காலகட்டமாகும். அல்லது புதிய ஒரு கடன் தொகையை வாங்கிவிட்டு அதன் வாயிலாக தங்களுக்கு ஒரு புதிய தொழிலை உருவாக்குவதற்கும் இன்று அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய தினத்தில் நீங்கள், அதாவது குறிப்பாக அப்படின்னு பார்க்கும்பொழுது உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் நிகழும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் களத்திரஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் புதன் பகவான் கூடியிருப்பதால் நீங்கள் கொஞ்சம் வாக்கு விஷயத்தில் பேசும்பொழுது யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீர்கள். ஜாமீன் கையெழுத்து இவ்வாறான விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீர்கள். உங்களுடைய நட்பு வட்டாரங்களில் இருந்து சிறு சிறு, அதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதன் காரணமாக மௌன விரதமாகவும் அல்லது பொறுமையாகவும் நிதானமாகவும் அவர்களிடம் நீங்கள், அதாவது பழகுங்கள். தேவையற்ற கோபத்தை உருவாக்கினாலும் நீங்கள் அந்த இடத்திலே இருந்து கொஞ்சம் விலகி வருவது மிக உத்தமம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய தொகை வருவதற்கும் அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய, அதாவது லாபஸ்தானத்தில் யார் இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால், அதாவது ராகு மற்றும் சந்திர பகவான் இருப்பதால் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே இருக்குங்க. அது மட்டுமின்றி இன்றைய தினத்தில் அதுவும் தாயார் வழி உறவினர்கள் உங்களுக்கு அதிகமாக ஒத்துழைப்பும் மற்றும் அனுசரணையாகவும் இருப்பார்கள். இன்றைய தினத்தில் பார்க்கும் பொழுது, அதாவது பிள்ளைகளால் ஒரு நல்ல ஒரு விஷயமும் நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அது யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவரும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கணவன் மனைவி உறவில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது மிக உத்தமம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் இருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் இன்று சம சப்தம ஸ்தானத்தில் பிரவேசித்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு, அதாவது 7வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் செவ்வாய் பகவானும் இருப்பதால் உங்களுக்கு சட்டு சட்டு என்று முன்கோபங்கள் வந்து போகும்.
கூடுமானவரை பொறுமையாக இருங்கள். வேகத்தை விட விவேகத்தை கையாளுங்கள். கோபத்தை விட பொறுமையை கையாள்வது மிக உத்தமம். இன்றைய தினத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வாயிலாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு. ஒரு சிலருக்கு திருமணமாகாதவர்களுக்கு இன்று நல்ல வரன் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால், அதுவும் சந்திரனுடன் இருப்பதால் நிச்சயமாக பணவரவுக்கு பஞ்சமில்லையும் என்று சொல்லலாம். அது மட்டுமின்றி உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி வழிகளிலும் பெரிய மகான்களினுடைய ஆசீர்வாதமும் இவர்கள் உங்களுடைய உழைப்புக்கும் சரி, உங்களுடைய தொழில் நிமித்தமாகவும் சரி, அதற்கு அவர்கள் ஆலோசனையும் மிகவும் உறுதுணையாகவும் இருப்பார்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் சந்திரன் எங்கே இருக்கின்றார் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் பிரவேசம் செய்கின்றார். மற்றும் யாருடன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்றைய தினத்தில் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டு. எவ்வாறான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நீர் சம்பந்தப்பட்ட தொழில், ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் மற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கி விற்கக்கூடிய தொழில்கள், மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கவங்களுக்கெல்லாம் மிக அருமையான ஒரு காலகட்டம் என்றே சொல்லலாம். இன்று உங்களுடைய நிலைமைகள் அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய பொசிஷனுக்கு இன்று வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது நல்ல ஒரு சம்பளமும் மற்றும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும். உங்களுடைய இன்றைய நாள் அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாடு முயற்சிகள் பலிதமாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அவர் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பதால் சிம்மராசி அன்பர்களுக்கு மிக அருமையான காலகட்டம் என்று சொல்லலாம். ஆனால் இன்றோ உங்களுக்கு சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார். இதன் காரணமாக என்ன விளைவு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு சந்திராசிரமம் நேரிடுகிறது. இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எவ்வாறு கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, பயணங்கள் செய்வதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. புதிய காரியங்களை, புதிய முயற்சிகளை நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது மிக உத்தமம். இன்று புதிய கடை துவக்குதல், அது மாதிரி சில விஷயங்கள், பால் காய்ச்சுதல், இது மாதிரி எந்த ஒரு விஷயங்கள் புதிய காரியங்கள் செய்தாலும் அதனை இன்று தவிர்ப்பது மிக உத்தமம். இன்றைய தினத்தில் சிறு சிறு விபத்துகள், காயங்கள் ஏற்படுவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. மிகவும் கவனம் தேவை. அது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது, நமக்கு நெருங்கிய உறவினர்களோ அல்லது நெருங்கிய உறவுகளுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி கொஞ்சம் பிரியக்கூடிய ஒரு சூழலும் இன்று உண்டு. ஆதலால் கூடுமானவரை அவர்களிடம் இருந்து விலகியே இருப்பது மிக நல்லது. இன்று யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அதுவும் உங்களுக்கு அன்புக்குரியவர்களிடம் மிகவும் கவனமாக பழகுவது நல்லது. இன்றைய தினத்தில் நீங்கள் இறைவனை மட்டும் பிரார்த்தியுங்கள், நல்லதே நடக்கும். இன்று ஒரு நாள் மட்டும் தங்களுடைய காரியங்களை ஒத்தி வைப்பது மிக உத்தமம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்ப்பாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். உடன் செவ்வாய் பகவானும் இருக்கின்றார். இன்றைய தினத்தில் தொழில் ஸ்தானத்தை புதனும் மற்றும் செவ்வாய் கிரகமும் பார்ப்பதால் என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் மற்றும் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராகுவுடன் கூடியிருக்கின்றார். இதன் காரணமாகவும் என்ன மாதிரியான பலன்கள் விளையும் என்பதையும் நாம் பார்க்கலாங்க. என்ன மாதிரின்னு பார்க்கும்போது, இன்று கொஞ்சம் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சலசலப்புகள் நிச்சயமாக போகும். இதன் காரணமாக கூடுமானவரை விட்டு கொடுத்து இருப்பது மிக உத்தமம். தேவையற்ற கெட்ட பெயரும் அவமானங்களும் இன்று நேரலாம். அதன் காரணமாக இன்று நீங்கள் செய்ய வேண்டியது என்று பார்க்கும்போது இறைவனை மட்டும் தியானியுங்கள். காரணம், அவங்களுடைய பார்ட்னர், கணவன் மனைவி மற்றும் நட்பு வட்டாரங்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். உங்களுடைய சுகஸ்தானத்தில் குரு பகவான் அதிபதி அல்லவா, அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்றார். இதன் காரணமாக உங்களுக்கு தனவரவில் எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் நிச்சயமாக பணப்புழக்கம் ஏற்படும். உங்களுடைய புதன் பகவான், ராசி அதிபதி ஆகிய புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருப்பதால் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று காரிய அனுகூலம் நிச்சயமாக உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில்
சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமா, உபஜயஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் புதன் பகவான் இருப்பது மிக விசேஷம் என்று சொல்லலாம். உங்களுடைய அதாவது 4வது இடம் என்று சொல்லக்கூடிய அதிபதி சனி பகவான் அவர் ஆட்சி பெறுகின்றார் பஞ்சமஸ்தானத்தில். இதன் காரணமாக பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தோன்றலாம். அதன் வாயிலாக தங்களுக்கு சாதகமான சூழலையும் உருவாகலாம். ஒரு பிரச்சனை வந்தால் தானே ஒரு விஷயத்திற்கு முடிவு ஏற்படும். அதன் மாதிரி உங்களுக்கு இன்று பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிச்சயமாக நிகழும். உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி செவ்வாய் பகவான் உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு அதுவும் குறுகிய தூர பயணங்கள் இன்று மேற்கொள்வீர்கள். இந்த பயணங்களினால் தங்களுக்கு அதிகமாக நல்ல ஒரு விஷயமும் நடக்குங்க. இன்றைய தினத்தில் உங்களுடைய அதாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருந்தால் அதனை நிகழ்த்தி கொள்ளுங்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் எங்கே இருக்கிறார் என்றால் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் புதன் பகவானும் இருப்பதால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியமும் அதுவும் இனிதே நடைபெறக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டு. அதாவது புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். இன்று யாரையாவது சென்று பார்த்து அவர்களிடம் தங்களுடைய ப்ராஜெக்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுதல், இது மாதிரி சில விஷயங்கள், அல்லது தொழில் நிமித்தமாகவும் சென்று பார்ப்பது, அல்லது உங்களுக்கு வேலை நிமித்தமாகவும் நீங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு கூட நிச்சயமாக இன்று அருமையான ஒரு காலகட்டம். உங்களுடைய நேர்முக தேர்வில் நிச்சயமாக வென்றுவிடக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு பலிதமாகவே உள்ளது. இன்றைய நாளை அதாவது அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்திற்கு விண்ணப்பம் செய்வது அல்லது எழுதியவர்களுக்கு இன்று அதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது வந்தால் உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார் என்று சொல்லலாம். உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் யார் என்றால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அங்கே வீற்றிருக்கின்றார். பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர்கள் உங்கள் ராசியிலேயே பரிவர்த்தனையாக இருக்கின்றார். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நிகழப்போகுது என்று பார்க்கும் பொழுது இன்று முன்கோபங்கள் கொஞ்சம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. அதுவும் குறிப்பாக உறவினரிடத்தில் கொஞ்சம் முகத்தை காட்டாதீர்கள். தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற அவப்பெயர்கள் ஏற்படலாம். இன்றைய தினத்தில் அவர்களிடம் கொஞ்சம் ஒதுங்கியே நில்லுங்கள். உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதால் இன்று அதாவது கருவிகளை இயக்கக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் அருமையான ஒரு காலகட்டம். நல்ல ஒரு பாராட்டும் பதவிகளும் நிச்சயம் உங்களுக்கு வந்தேறும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 3வது இடத்தில் ஆட்சி பெறுவது மிக விசேஷமாக உள்ளது. இதன் காரணமாக இளைய சகோதர சகோதரிகளிலும் தங்களுக்கு நன்மையே நிகழும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக அருமையாகவே உள்ளார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சியுடன் இருப்பது மிக விசேஷமான ஒரு காரியம். உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ராகுவுடன் பிரவேசிக்கின்றார். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள் வரும் என்பது மகர ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய பார்ட்னரிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற பிரச்சனைகள் அல்லது தவறாக நினைக்காதீர்கள். சிறு பிரச்சனையாக இருக்கும், அது பெரிய அளவிற்கு பூதாகரமாக வெடித்து அதுவே நிரந்தர பிரிவுக்கும் காரணமாகிவிடும். இதன் காரணமாக இன்று நீங்கள் பொறுமையை கையாளவும் நிதானத்துடன் அவர்களுடன் பழகவும் முன்கோபம் வந்தால் தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினத்தில் அதாவது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம் என்று சொல்லலாம். தங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு செய்திகள் சேரும். வெளிநாடு முயற்சிகளும் இன்று பலிதமாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிகவும் அருமையாகவே உள்ளார். அதாவது உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்துமே செவ்வனை முடியக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. இன்று மஞ்சள் நிறம் சம்பந்தப்பட்ட உற்பத்தி பொருட்கள் ஏதாவது அப்படின் போது ஒரு மக்காச்சோளம் சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. எல்லோ கலரில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் நிச்சயமாக இருக்கும். சந்தனம், மஞ்சள் பவுடர் தயாரிப்பவர்களும் சொல்லலாம். அல்லது இதன் வாயிலாக அதாவது நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அந்த பொருட்களுடைய நிறம் மஞ்சள் நிறமாக இருந்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு லாபத்தை தரும். இன்றைய தினத்தில் நீங்கள் அதுவும் குறிப்பாக
வெளிநாடுக்கு செல்ல வேண்டியவர்களுக்கு இன்று பயணங்கள் ஏற்படலாம். அந்த பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய விதத்தில் உள்ளதுங்க. இன்று நாளை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் நிகழும். அதுவும் குறிப்பாக தானே முயற்சி செய்து தங்களுடைய வேலைகளை முடித்துக் கொள்வீர்கள். மற்றவருடைய தயவின்றி சாதனை படைக்கக்கூடிய ஒரு தினமாக இன்று உள்ளது. இந்த தினத்தில் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் முன்கோபங்கள் வந்து போகும். கூடுமானவரை யாரிடமும் கோபத்தினை காட்டாமல் இருப்பது மிக உத்தமம். இல்லாவிட்டால் உங்களுக்குத்தான் நஷ்டத்தை அது தரக்கூடிய ஒரு சூழலை தருதுங்க. இன்றைய தினத்தில் உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் அவருடைய இருக்கக்கூடிய இடம் 10வது இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு பங்கமுமின்றி சீராக செல்லக்கூடிய ஒரு நிலை உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.